ஸ்ட்ரா திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லயே இருக்கு. இந்த படம் ஒரு பெண் தன் வாழ்நாள்ல ஒரு நாள்ல நடக்கக்கூடிய போராட்டங்களை சொல்லக்கூடிய கதை தான். எவ்வளவு பெஸ்டா சொல்ல முடியுமோ அவ்வளவு பெஸ்டா படத்தோட டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுடைய பாத்திரங்கள்லாம். அது முக்கியமா படத்துடைய ஹீரோயின், அப்புறம் போலீஸ் கேரக்டர், ஸோ பேங்க் மேனேஜர், இந்த 3 கேரக்டர் இந்த படத்தை கொண்டு செல்லுது. இதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கே அவங்கள சுத்தி தான் நகர்ந்திருக்கு. ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாள்ல, அதாவது அன்னைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதாவது வீட்டு வாடகை பாக்கி, குழந்தைகளுக்கு மதிய உணவுக்கான சாப்பாடுக்கான அமௌண்ட் ஸ்கூல்ல கட்டணும், பிளஸ் ஆபீஸ்ல ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி, தன் குழந்தைகளுக்கு தேவையான ஒரு பேசிக்கான விஷயத்த பண்ண முடியல. அதுக்காக 2 வேலைகளை பண்றா. அவ அந்த நாள்ல எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தப்பா இருக்கு. பிரஷர் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னா தன்னுடைய மேனேஜரையே கொலை பண்ற அளவுக்கு போயிடுறா. அதுக்கு பின்னாடி ஒரு பேங்க் ராப்பரியில அவளை அறியாம எப்படி மாற்றா அப்படின்ற விஷயத்த தெல்ல தெளிவா நல்லாவே பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படத்துல சில முக்கியமான விஷயங்கள், அந்த ஹீரோயினோட நடிப்பு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அந்த கதை பேங்க் ராப்பரி அந்த உள்ள போறப்ப என்னன்னா நம்மளுக்கு சில இடங்கள்ல எரிச்சலை தூண்டுற மாதிரி தான் அந்த படத்தினுடைய சில வசனங்களும் இருக்கும், அவங்களுடைய நடிப்பு இருக்கும். அதெல்லாம் தேவையில்லாத சீன் மாதிரியே இருக்கும். ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது, நான் கேட்கிற அமௌண்ட்டை மட்டும் கொடுங்க, எதுக்கு மேல எதுக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்ற சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல என்னன்னா நம்மள பரிவு கொண்டு வரணும்ன்றதுக்காக வலுக்கட்டாயமா சில விஷயங்களை சேர்த்த மாதிரி இருக்கும். படத்துடைய முடிவு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு முடிவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் ஒரு உண்மையிலேயே நீங்க நடந்துச்சுன்னா, அதாவது ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுறா, போறா, ஸோ ஒரு ஸ்டேஜ்ல கொலை பண்ணிட்டு போறா, பேங்க் ரேப்பரி போறப்ப அங்கேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பல விஷயங்கள் மாறும். அதாவது உண்மையில வேற மாதிரி இருக்கும், இந்த படத்துல வேற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். முடிவும் பாத்தீங்கன்னா ஒண்ணு இறக்கப்படுவாள். இதுதான் கைது செய்யப்படுறதுக்கெல்லாம் 99% வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்து சில விஷயங்கள் வேற விதமா இருக்கும். இது 99% இந்த படத்துடைய கதை முடிவு ஒரு திருப்தி இல்லாததா எனக்கு தோணுது. ஸோ படம் பாக்குறப்ப சில பேருக்கு நல்லாவே இருக்கும், அது எதுவும் டவுட்லாம் இல்லை. இந்த படத்துல முக்கியமான விஷயமும் போலீஸ்கார பெண்மணிக்கும் இந்த ஹீரோயினுக்கும் இடைப்பட்ட கான்வர்சேஷன் என்னன்னா தொலைபேசி உரையாடல்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இந்த படம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல நீட்டா எடுத்திருக்காங்க. தெல்ல தெளிவான படம், அதாவது ஆடியன்ஸை கவரக்கூடிய படம் தான். இந்த படம் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் தான். ஒரு பேங்க் ராப்பரி வகைக்குள்ளதான் வருது. இந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படம் ஒரு பார்க்கக்கூடிய படம் தான், நம்பி பாருங்க. இந்த படத்துல ஃபைனல் என்னன்னா, எனக்கு இந்த படத்துல ஃபைனல் ட்விஸ்ட் இதெல்லாம் பெருசா திருப்தி இல்லை. ஸோ படத்துல ஆரம்பத்துல அந்த பேங்க் ராப்பரிக்குள்ள போறது பல விஷயங்கள் எல்லாமே ஓகே தான். ஆனா அதுக்கடுத்து என்னன்னா படத்துல சில செயற்கை தன்மைகள் இருக்கு. அது என்னன்னா படம் பார்த்த பின்னாடியும் ஒரு ஓகே ரகமா இருந்தாலும் இந்த படம் இந்த இடத்துல எல்லாம் சில விஷயங்கள் மாத்திருக்கலாம், சில இடத்துல கட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது. நீங்க படம் பாருங்க. படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லயே இருக்கு.